ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ லாக் சீசன் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 2ல் வந்து எபிசோட் 1 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்குது. ஈட்டோஷி எரின் அண்ட் ஈட்டோஷி சாய். ஸோ ஈட்டோஷி பிரதர்ஸ்குள்ளே தான் மேட்ச் நடக்குது. அதில் வந்து அண்ணன் சாய் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒன் ஷாட் மேட்ச் இதில் வந்து நான் கோல் போட்டுட்டேன், உன்னோட ஃபுட்பால் கரியர் வந்து இங்கேயே நான் வந்து என் பண்ணிவிடுவேன். ஸோ வா நம்ம 2 பேரும் வந்து மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரீனு வந்து பார்த்தீங்கன்னா சாய் வந்து தடுக்கவே முடியல. சாய் வந்து சும்மா அற்புதமாக விளாட்றான். ரீனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனா வந்து ஐடியலாக வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபைனல் டிசிஷன்றனால அவனால் ஏற்றுக்க முடியாது. கோல் போட்டுட்டு அண்ணன் என்ன சொல்லுவான், திரும்பி தம்பிக்கிட்ட பார்த்து, நான் 4 வருஷமாக வெளியே போயிட்டு இருந்தேன், நீ 4 வருஷமாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்டல, நீ வந்து என்னை தடுக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கட் வருது. இப்போ வந்து ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஈகோ தான் வந்து மேட்ச் ரிசல்ட் வந்து U20 கூட வந்து மேட்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வருது. ஃபோன் காலுமே இங்கே வருது. ஸோ அந்த சைடு ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் U20க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார்ல, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ரைக்கருக்காக வந்து வந்து ப்ளூ லாக் ஈகோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லாக் வந்து ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கு இவனே வந்து தான் ஸ்பான்சராக இருப்பான். ஸோ அவன் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஈட்டோஷி சாய் வந்து இந்த ஃபுட்பால் ப்ளூ லாக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான்னு எனக்கு தெரியாது, அவன் வந்து இங்கே ஜாப்பனீஸ் U20 டீமில் வந்து சேர்ந்ததுனால பார்த்திங்கன்னா டிக்கெட் எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து வித்துருச்சு. இந்த மேட்ச் வந்து மக்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, உனக்கு நம்பிக்கை இருக்குதா ப்ளூ லாக் வந்து ஜாப்பனீஸ் U20 வந்து தோக்கடிக்கும் அப்படின்ட்டு ஈகோ இங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான். கண்டிப்பாக எனக்கு தோக்கடிக்குன்றத நம்பிக்கை இருக்குது, நீ என்ன பண்ணுறமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ வந்து ஈகோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ லாக் டீமுக்கிட்ட வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னும் 3 வாரத்தில் வந்து ஜாப்பனீஸ் U20 கிட்ட வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் U20 வந்து தோக்கடிக்கணும். நீங்கள் தோக்கடிக்கலாம் வந்து இந்த ப்ளூ லாக் டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் U20ல் ஈட்டோஷி சாயுமே வந்து சேர்ந்துருக்கிறான் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீமுமே அந்த ஈகோ கிட்ட சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க சுற்றி எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் ஆனவங்க தான், இவங்களாம் எப்படி மிட்ஃபீல்டு டிஃபெண்டர் ஆட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறவங்களுமே வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் பேர் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ ஈகோ கிட்ட போயிட்டு பேசுகிறத நிறுத்துங்க, நான் சொல்கிறேன் டீம் எப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து ஃபார்வர்டில் நிற்க வைக்கிறேன். அவங்க தான் வந்து பெஸ்ட் பிளேயர் இது வரைக்கும் ஸ்கோரிங்கில். மீதி எல்லாமே மற்ற பொசிஷன் எடுத்துப்பாங்க, மீதி சப்ஸ்டியூட்டில் வந்து உட்காருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ இப்போ வந்து ரேங்க் வைஸில் வந்து பிரிக்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நம்பர் 1ல் வந்து ரீனை வந்து ரேங்க் எடுக்கிறானுங்க. இஷிடான்றவன் தான் இப்போ வந்து நம்பர் 2. நம்பர் 3ன்றவன் காபிட்டோன்னு ஒருத்தவங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 பொசிஷன் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம உள்ளே வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஈட்டான்றவனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5 பிளேஸில் வந்து கென்னுன்றவனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படியாவது இந்த ஒரு பொசிஷனில் நான் ஃபில் பண்ணிடணும், நான் வந்து சூஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா 6வது பொசிஷனில் நாகியை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து ஒருத்தன் கேட்குறேன், ஏன் வந்து ரீனை முதல்ல ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர்ல்டு 5 வந்து எதிர்கொண்டீங்களே, அதில் வந்து கோல் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீனோ ஷீடோ, இவங்க 2 பேர் மட்டும்தான். அதனால தான் இவங்க 1 and 2 அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்ட் பண்ண 6 பேரை வந்து 2 டீமாக வந்து பிரிக்கிறாங்க. அந்த 2 டீமுக்குள்ள மீதி இருக்கிற அந்த 35 பேரில் இந்த 6 பேர் போக யார் யார் இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும் யார் யார் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து மேட்ச் போட்டிருக்காங்க போல், ABCன்னு 3 குரூப் வந்து பிரிச்சிருக்காங்க. 3 குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பாட்ஸ் எல்லாமே வேக்கன்சியாக இருக்குது. A4ல் வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து வேக்கன்சியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து யாரை வந்து கூட ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த 35 பேர் பேலன்ஸ் இருக்கிற இந்த 6 பேர் போக அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஈகோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர் மாதிரி இவங்க கீழே வந்து நம்ம ஆடணும். அதில் ஆடுறது யாருன்னு அவங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பிளேயரே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் யார் அவங்க லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து 5 vs 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த 2 பேர் டீம்ஸ் லீடர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து மல்டிபிள் மேட்ச் ஆடுவாங்க. ஆனால் அவங்க கூட ஆடுற மற்ற 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ ரொட்டேஷனில் தான் போகும். ஹீரோ வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து யார் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு தகுதியாக இருப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் இந்த பொசிஷனுக்கான மேட்ச் தான் இது. ஸோ இப்போ A4 ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, 3ஆவதாக ஒரு ஆள் வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் ஆடுறதுக்கு தகுதி இருக்குது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பொசிஷன் எடுத்திருக்க பாச்சிரா. ஸோ பாச்சிராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் ஆடுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிருது. இவங்க கூட எல்லாமே நான் ஆடியிருக்கேன், நான் கோல் போட்டிருக்கேன், ஆனால் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரேங்க் அதிகமாக இருக்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபஸ்ட்ரேஷன்லேயே இருக்கிறாரு.
ஸோ இப்போ இந்த 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோருக்குள்ளே அனுப்பிச்சிடுறான். இப்போ வந்து இருக்கிற 29 பேருக்குமே ஈகோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, அவங்க வந்து நல்லாவே சூஸ் பண்ணணும். அவங்க கூட இருந்து ஆடி இருப்பீங்க. யார் உங்களை கோல் போடுறதுக்கு விடுவாங்க, யார் உனக்கு வந்து நல்லா அசஸ் பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு யார் நல்லா அசஸ் பண்ணுவியோ. ஏன்னா அவங்க வந்து நினைக்கணும் இவன் இல்லைனா என்னால் கோல் போட முடியாதுன்ட்டு. அதை வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து நல்லா சூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஆடலைனா கூட நீ ஆடினா அந்த பொசிஷன் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து 29 பேருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ 24 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அடுத்த சீனில் வந்து கேஃபேட்டேரியா காமிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜி டீமில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஃபுல் டீம் வந்து வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே போயிருக்காங்க. அதில் வந்து குனிகாமியுமே வெளியே போயிருக்கான். அவன் எல்லாமே வந்துருவாங்கன்னு நினச்சேன். இல்லை ஷீடோ தான் அவனை வந்து வெளியே அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதில் சிகரி தான் வந்து சொல்கிறேன், இல்லை இதுதான் வந்து ப்ளூ லாக்கு, இதை வந்து விட்டு தள்ளுங்க, நீங்கள் அடுத்தடுத்து மூவ் ஆகணும், இதுலேயே வந்து உட்காரக்கூடாது, ப்ளூ லாக் இப்படி தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பூஸ்டாக ஸ்பீச் கொடுக்குறான். ஸோ சுற்றி எல்லாருமே வந்து டீம் வந்து பிக் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது, ஸோ இப்போ வந்து பாச்சிரா வந்து நம்ம இசைக்கு கிட்ட கேட்குறேன், நீ வந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா ஏ இல்லை சி தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரீன் கூட வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் புதுசாக உருவாக்கணும். சி டீமில் வந்து நாகி இருக்கிறான். ஸோ ஆல்ரெடி உனக்கு வந்து அவங்க கூட கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறதுனால உன்னுடைய வெப்பனை வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய பாசஸ் எல்லாமே உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஏ இல்லை சி தான் நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக போயிடும். ஆமாம்ல நானுமே அதான் யோசிச்சேன்னா நீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈகோ சொன்னதை தான் யோசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் வந்து மற்ற லீடர்ஸ் வந்து காமிக்கிறாங்க. எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஷீரோ உள்ளே வரான். உள்ளே வந்ததுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா ரீன் கிட்ட வந்து தான் பேச போயிருக்கிறான். ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவனை கண்டுக்கல. இவன் வந்து கோவமாயிட்டு இவன் ரீனையே அடிக்க போயிட்டான். ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு வரும்போது திடீர்னு கரெக்டாக வந்து ஈகோ வந்து தடுத்துடுறான். சின்ன குழந்த மாதிரி கிரிஞ்சி மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற 35 பேரில் நீங்கள் தான் வந்து 6 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அதனால் வந்து அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கோபுரத்தில் வச்சு பார்க்குற மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து காலு கீழே வச்சு தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இப்படிலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்கள் ஸ்பாட்டை வந்து அவங்க திருட விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யார் ரேங்க் வேணால் எப்போ வேணாலும் மாறும் அப்படின்றது ஈகோ இங்கே மென்ஷன் பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு கத்திட்டு இருக்கும்போது சைடில் வந்து பாரோ வாய்ஸ் கேட்குது. பாரோ வந்து சொல்கிறான், நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய டென்ஷன் வந்து மைண்டுக்கெலாம் ஏற்றிக்காத அப்படின்னும்போது ஹீரோ கேட்குற நீ எந்த டீம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்போ பாரோ சொல்கிறேன், கண்டிப்பாக சிஜி மட்டும் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நாகி கூட நான் ஆல்ரெடி ஆடி இருக்கேன். ப்ளஸ் வந்து அவனுக்கு எனக்கு வேறு செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நான் வந்து புது டீமை தான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்றான். நம்ம ஹீரோவுக்குமே இங்கே வந்து ஒரு இன்ட்ரு மாதிரி கிடைக்குது. ஆமாம் நீ கிங்கு, நீ அப்படி தான் வந்து யோசிப்பேன் அப்படின் போது கிங் வந்து பாரோ பார்த்தீங்கன்னா இப்போ இசக்கியை பார்த்து கேட்குறான், நீ ஏன் வந்து இன்னும் டாப் 6 போகாமல் இருக்கணும் போது நம்ம ஹீரோ கொண்டு போய் பிள்ளை என்னது நான் ஆடும்போது ஆமாம் நான் வந்து உன்னை தோக்கடிக்கணுன்றது வெறியாக இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களே எல்லாத்தையும் கூட பொட்டன்ஷியல் வந்து உனக்கு தான் அதிகமாக இருக்குது. நீ தான் வந்து செம்மையாக கேம் ஆடுற, அதனால தான் உன்னை தோக்கடிக்கணுன்றதை பார்க்குறேன். நீ வந்து எதுவும் மண்டியில் ஏற்றிக்காத, நீ வந்து ப்ளூ லாக்லேருந்து வெளிலே போயிட போகிற, பார்த்துக்கோ, நான் வந்து உன்னை தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறான். இன்னொரு வாய்ஸ் கேட்க இன்னொரு வாய்ஸ் திரும்பி பார்த்தா அது வந்து நீக்கோ வந்து பார்த்தா நான் டென்ஷனில் இருக்கிறியா, மண்டை குழம்போ இருக்குதா, ஏன் இது நீங்களாம் எதுவும் யோசிக்காத. என்னுடைய கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நான் யாரை சூஸ் பண்ணுவேன்னா எந்த இடத்துல வந்து நான் ஷைன் ஆகணும் அந்த டீமை தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பின்னாடி எல்லாருக்கும் அசஸ் பண்ணுறது எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் தான் வந்து ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோவுக்கு இங்கேயுமே வந்து பொறி தட்டுது. ஸோ இப்போ அங்கேருந்தும் சீன் மாறுது. ஸோ இப்போ அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற பழைய மேட்சஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ திடீர்னு பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் வருது. எது யாருன்னு பார்த்தா அது ரியோ தான். இன்னும் உனக்கு இன்னும் சூஸ் பண்ணுறதுல வந்து குழப்பமாக இருக்கா, எனக்கும் அப்படி தான் இருக்கணும் போது நம்ம ஹீரோ வந்து ரியோ பார்த்து கேட்குறேன், இல்லை நீ வந்து நாகி தான் வந்து சூஸ் பண்ணுவோம் நான் பார்த்தேன் அப்படின்போது கரெக்ட் தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா உன்னோட டீம்மேட்டை நீ சூஸ் பண்ண மாட்டேன்ற, நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் போது ஹீரோ ஆமாம்ல அப்படின்றான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியோ சொல்கிறான், இல்லை நான் ஃபஸ்ட் நாகி தான் வந்து சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் நாகி வந்து போன செகண்ட் செலெக்ஷனில் உன்னை சூஸ் பண்ணிட்டு போனதுனால வந்து அவனை சேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நான் அவனை சூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறதுலே குழப்பமாக இருக்கணும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் கரெக்ட் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பேசினதில் எனக்கு ஒன்று தெளிவாயிடுச்சு, நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த டீம் வந்து சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சூஸ் பண்ணது தான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். அதுதான் வந்து இப்போதைக்கு என்னுடைய கேம் பிளேயாக இருக்குது. தேங்க்ஸ் ரியோ அப்படின்றா. ரியோக்குமே இது ஒரு நல்ல பூஸ்ட் மாதிரி தெரியுது, அவனுக்குமே ஒரு ஹிண்ட் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ 24 மணி நேரம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ டீம் செலெக்ஷன் நீங்கள் யார் பண்ணியிருக்கீங்களோ அதை நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஹால்வேக்கு வாங்கினும் போது ஹால்வேல வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எந்த டீம் சூஸ் பண்ணியிருக்காருன்னா ரீன் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா மோதணும். கூடவே இருந்து பார்த்திங்கன்னா ரீனோட ஷைன் ஆகணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனை சூஸ் பண்ணியிருக்காரு. பாச்சிராவுமே வந்து ரீனை வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா பாரோ வந்து பியை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். ரியோ வந்து பார்த்திங்கன்னா டீயை வந்து சூஸ் பண்ணியிருக்கான்.
ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபயர் அப் ஆகிட்டு இப்போ மேட்சுக்குள்ளே ரூமுக்கு எதுவும் போகிற மாதிரி இருக்குது, ப்ராக்டிஸாக என்னன்னு தெரியல. திடீர்னு அடுத்த சீன் வந்து கட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் U20 அட்வைசராக இவன் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். மேட்ச் எல்லாமே செட் ஆகிடுச்சு, இந்த ப்ளூ லாக் எப்படியா வந்து க்ரஷ் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ளூ லாக் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை கீழே போட்டு மெரிச்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து மேனேஜர்கிட்ட ஏதோ ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதோ டிப்பு மாதிரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த அட்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இந்த ப்ளூ லாக் வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ யாரோ வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து இது பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கான். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த வந்து கேட்டுட்ருக்கான். இவன் யாருன்னு பார்த்திங்கன்னா இவன் பேர் வந்து ஒலிவா. இவன் தான் வந்து ஜாப்பனீஸ் U20 கேப்டன். ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்றது மறக்காமல் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.